பண்ணி பார்ப்போம். ஆனா இன்னைக்கு சென்னை ரீஜன்லயே நடந்தது பாத்தீங்கன்னா டிவிக்கு ஒரு டிராபேக் தான். உண்மையாலுமே அதாவது இன்னைக்கு மெயினான ரீஜன்லயே சென்னையே வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு டிராபேக் தான். அதாவது வேளச்சேரியில் என்ன நடந்திருக்குன்னா எக்ஸாக்டா 61 வயசு முக்கியமா மனநலம் குன்றிய ஒரு உமன், ஒரு பொண்ணு என்ன பண்றாங்க, ஒரு பாட்டினுங்க. இது வந்து 61 வயசுன்னு ஆப்வியஸ்லி ஒரு பாட்டி தான். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வீடெல்லாம் கிடையாது. நம்ம சென்னையில அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. என்னன்னா வந்து ஹோம்லெஸ் விமென்ஸ்லாம் அதிகமா இருக்காங்க, ஹோம்லெஸ் மென்னும் அதிகமா இருக்காங்க. எப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து வீடெல்லாம் எதுவும் இருக்காது, அவங்க வந்து ஒரு ஆதரவற்ற நிலையில இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமையில இருக்க நிறைய மக்கள் வந்து சென்னை ரீஜன்ல இருக்காங்க. நியர்லி அவங்க வந்து ஒரு 5000க்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க அப்படின்றதுல வந்து நிறைய சர்வேஸும் சொல்லுது. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இஷ்யூ என்னன்னா வந்து அதாவது அதாவது ஹோம்லெஸ் விமென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த ஒரு கவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து அதிகமா இல்லை. அதே மாதிரி இத்தனை பேரை வந்து தனியா ஒரு இதுல தங்க வைக்கணும், ஒரு ஆசிரமத்தை தங்க வைக்கணும், அதை கொண்டு போகணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல இல்லதாங்க. ஸோ இதுல ஒரு பெரிய ஒரு கேப்னு ஒண்ணு இருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா, இந்த ஹோம்லெஸ்